தாவேகாவோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு சதி பண்ணாங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களின் மீதும் அவருடைய தம்பியின் மீதும் ஒரு எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அதற்கு முன்ஜாமீன் கேட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆனது ஒரு மனுவாக கொடுக்கப்பட்டது. அதன் மீது விசாரணை நடத்தப்பட்டு இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு, முன்ஜாமீனானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கைது அபாயத்திலிருந்து அவங்க தப்பிட்டாங்க. ஆனால் போலீஸ் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கப்படும்ன்ற உத்தரவாதம் அவர்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு. இதற்கு நடுவில் பார்த்தோன்னா கிட்னி முறைகேடு இது சம்மந்தப்பட்ட விசாரணை தொடங்க போகிறோம். எந்தெந்த மருத்துவமனையெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ இல்லை யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்க அத்தனை நபர்களும் கூடிய சீக்கிரத்தை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட போகிறாங்கன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல் மற்றும் பல முக்கியமான அரசியல் அப்டேட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். முதல் செய்தியாக நம்ம இதில் பார்க்க போகிறதே செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கை பற்றி தான். ஏன்னா இன்னைக்கு திமுக சார்பில் ரொம்ப சீனியர் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய கிரிமினல் லாயராக இருக்கக்கூடிய இளங்கோ அவர்கள் இந்த ஒரு வழக்குக்கு ஆஜரானாங்க. இதுல திமுக சார்பில், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக் சார்பில் பெரிய அளவில் வாதமானது வைக்கப்பட்டது. அதுல குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி இந்த 2 பேரும் நேரடியாக பேரம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. வெறும் ஃபோன் கால்ஸை வச்சு இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க, இல்லை இத்தனை தடவை இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க, இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்றத மட்டுமே தான் இந்த இடத்துல எவிடன்ஸாக வச்சு இந்த வழக்கு இவங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. மற்றபடியா இவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னதாகவோ இல்லை இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கினதாகவோ இல்லை நேரடியாக இவங்க குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ கிட்ட இவங்க நேரடியான தொடர்பில் இருந்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த 2 நபர்களுக்கும் டைரக்டா தொடர்பு இல்லாத ஒரு கேஸா இருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்களை எஃப்ஐஆருக்குள்ள கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் இவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்றது ஏத்துக்க முடியாதது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், எந்த காரணத்திலும் இந்த விசாரணை எங்களால் தடைபடாதுன்னு சொல்லி ஒரு முழு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு அந்த வாதமானது முன்வைக்கப்படுது. ஆனா காவல்துறை சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் இந்த ஒரு டீலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. காரணம் 35 கோடி கொடுக்க போறாங்கன்றது தெரியுது. அதாவது இடைத்தரகர்களுக்கு 5 கோடியும் அந்த பேரத்தில் ஈடுபட்ட நபர்கள் எம்எல்ஏ இதுக்கு ஒத்துக்கிட்டார்னா அவருக்கு கொடுக்கிறதுக்காக 35 கோடியும் இந்த ஒரு டீல்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல பணம் கொடுக்கப்பட்டதை விட அந்த 35 கோடி பணம் யாருடையது, அரசோட கணக்கு வழக்குக்குள்ள அது வரலனா அந்த பணம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, சட்டவிரோதமான பண பரிமாற்றம் ஹவாலா போன்ற அந்த ஒரு ப்ராசஸ் மூலமா இந்த பணம் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காவல்துறை சார்பில் அவங்களோட வாதம்ன்றதை எடுத்து வச்சாங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிபதி அவர்கள் இந்த 2 பேருக்கும் முன்ஜாமீன்றதை கொடுத்திருக்காரு. ஆனா சில கண்டிஷன்ஸோட போலீஸ் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்புன்றதை கொடுக்கணும், எந்த விதத்திலும் இந்த விசாரணைகளை இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷனோட இந்த பெயில்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 நபர்களுக்குமான அந்த காவல்துறை எப்போ வேணா அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து இப்போ இவங்க வெளியில் வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். இரண்டாவது இருக்கக்கூடியது என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ஓகே, இவங்க எந்த தப்பும் பண்ணலை, இவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இல்லை, வழக்கறிஞர் அவங்களுக்காக ரொம்ப சிறப்பாகவே வாதாடி இருக்காரு, எல்லாம் ஓகே தான். தப்பு பண்ணாதப்போ எதற்காக இவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தரகர்களாக சொல்லக்கூடிய நபர்கள் நேரடியாக இந்த திருநாவுக்கரசு போன்ற நபர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமான சர்க்கிளில் கூட இல்லாதவங்க. அவங்க கிட்ட மணிக்கணக்கில் அது ஒரு நாளைக்கு இத்தனை தடவை பேச வேண்டிய அந்த காரணம் என்னன்னு சொல்லி இதற்கு பின்னாடி பல கேள்விகளும் எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த விசாரணை நிறைவடையும் போது இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இல்லை இதில் இன்னும் அடுத்த சிக்கல்கள் என்ன இருக்கிறது ஒவ்வொன்றா வெளிவரப்போகுது. அடுத்ததான் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசினர் தாய் சேய் நல மருத்துவமனையில் இன்னைக்கு ஒரு அன்அனௌன்ஸ்டு விசிட்ன்றது வராரு. அவர் ஆய்வு பண்றப்போ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, நேத்து ஒரு வீடியோவானது இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் குழந்தைகளை பெற்றெடுத்துக்கக்கூடிய அந்த தாய்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் பேசிக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. அடுத்த நாளில் இந்த மாதிரி ஒரு விசிட் வந்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் அதிகமாக செயல்படணும். விஜய் அவர்கள் விசிட்டுக்கு வந்தது அந்த வீடியோவும் ஒரு காரணமாக இந்த இடத்துல பேசப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ முதலமைச்சர் விசிட்டுக்கு வருவார்னு அந்த பயம் வரப்போ அத்தனை அதிகாரிகளும் இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் இந்த இடத்துல பார்க்கப்பட்டு இருக்கு. அடுத்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இதுக்கு முன்னாடியே நான் பேசியிருந்தேன். அதாவது திமுக கூட கூட்டணிக்கு போகலான்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க முடிவெடுக்கிறப்பவே நான் அதை எதிர்த்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போவே நம்ம தாவேகா கூட கூட்டணிக்கு போயிட்டோம்னா ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் 10 அமைச்சர் பதவிகளாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நம்மளோட இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் மேலிடத்தில் நான் முறையிட்டேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பொறுப்பாளர்கள், காங்கிரஸோட முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட வசதிக்காக திமுக கூட கூட்டணிக்கு போகணும்னு சொன்னதால அந்த கோரிக்கையானது ஏற்கப்படலை. தேர்தலுக்கு முன்னாடி அந்த கூட்டணியானது கொண்டு வரப்பட்டதுன்னா காங்கிரஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி பரபரப்பு குற்றச்சாட்டுகள் இந்த இடத்துல வச்சிருக்காரு. அப்போ இதுக்கு திமுக சார்பில் இருந்து
என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, அப்ப யாருக்குமே விருப்பம் இல்லாம தான் எங்ககிட்ட 20க்கும் அதிகமான தொகுதிகளை வாங்கிட்டு எங்களோட வெற்றி வாய்ப்பை நீங்க பறிச்சீங்களா, இல்ல யாருமே காங்கிரஸோட ஓட்டுகள்ன்றது திமுக கன்வே ஆகலையான்னு சொல்லி நிறைய கேள்விகளானதும் இப்போ எழுப்பப்பட்டு இருக்கு. அடுத்ததா விசிகேவில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். விசிகேவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாற்றம் பண்ணது, பெயர் மாற்றம் பண்ணதுல எனக்கு விருப்பம் இல்லை, இது சர்ச்சையான முடிவுன்னு சொல்லக்கூடிய வகையில் சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதுக்கு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள், சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு எதிர்வினை ஆற்றிருக்காரு. இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, சமூக நீதித்துறைன்னு இது அறிவிக்கப்பட்டதுனால எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறது கிடையாது, அமைச்சரா அனௌன்ஸ் பண்றப்பவே இந்த பொறுப்புக்கு என்ன அமர்த்துறப்பவே இந்த பெயர் தான் இருந்தது, அதிகாரப்பூர்வமா இப்ப மாற்றப்பட்டிருக்கிறதுனால இதனால எந்த ஒரு இஷ்யூ வரப்போறது இல்லைன்னு அந்த ஒரு பதில் எடுத்து கொடுத்திருக்காரு. அமைச்சர் அவர்கள் இப்படி பேசுறப்போ விசிகாவோட தலைவராக இருக்கக்கூடிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அடுத்த கட்டத்தில் சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. தாவேகாவோட அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் கிடையாது, கூட்டணிக்குள்ள இல்லைன்றப்போ அப்ப திமுகவோட அந்த கூட்டணியில் நீங்க இருக்கீங்களா, இல்ல நாங்க திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லி திமுகவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க திமுக கூட நட்பா இருப்போம், தாவேகா கூட அமைச்சரவை பதவி தாவேகா கூட்டணியில நாங்க இல்ல, தாவேகா தோழமை கட்சிகளோட அந்த கூட்டத்தில் நாங்க பங்கெடுப்போம், ஆனா திமுக கூட நட்பா இருப்போம். இது எனக்கு புரியல, எனக்கு மட்டும்தான் இது குழப்பதா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள். உண்மையிலே என்னால் இதை ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா அப்படியும் சொல்கிறாரு இப்படியும் சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோன்னா இடைத்தேர்தல்கள் வருது, ஒருவேளை அதில் போட்டி போடுறதுக்காக தாவேகா மட்டும் அந்த சீட் அவருக்கு கொடுத்து மேபி டெபுட்டி சிஎம் இவங்க கேட்கலான்ற அந்த ஒரு சில கருத்துக்களானது நிலவிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ ஒருவேளை அந்த சீட்டை இவருக்கு கொடுக்காம இருந்தால் சில இழுபறிகள் நீடிக்கலாம், அமைச்சரவையில் இடம் கொடுத்திருந்தாலும் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு வாபஸ் பெறப்படலாம்ன்றத இன்டைரக்டா சொல்றாரோன்னு சொல்லி சில விமர்சனங்களும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவா ஒரு முடிவை விசிகே எடுத்தாங்கன்னா, தாவேகாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை கொஞ்சமாக அவங்க வெளியில் எடுத்துக்கணும் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எப்படான்னு சொல்லி பிஎம்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாமகவோட தலைவர் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு போகிறா இருக்கட்டும், அங்கே போயிட்டு பார்த்து விசிட்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியில் பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இந்த டோன் பக்காவாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ விசிகேவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அந்த கூட்டணியோட அந்த ஒற்றுமையை தான் கெடுக்கும். வைகோ அவர்கள் இதை ரொம்ப நக்கலாக பேசியிருக்காரு, என்னன்னா நோபல் பரிசை கொடுக்கலாம் இந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்றதுக்காக. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, நோபல் பரிசு ஒருவேளை வைகோ அவர்கள் சொன்னதால எனக்கு கிடைச்சனா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இது நடக்கக்கூடிய எதுவுமே தாவேகாவோட ஆட்சிக்கு நல்லதில்லை. ஒரு கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க இவங்க கூட நட்பா இருக்கிறோம், இவங்களோட கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் நாங்க இவங்களோட அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்றிருந்தாலும் இவங்க கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்றது இன்னும் சில பிரிவுகளை தான் ஏற்படுத்தும். இதுவாவது பரவாயில்ல, இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்றேன்னா, தேசிய அளவில் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்ல அந்த ஒரு கூட்டணியில் தாவேகாவும் திமுகவும் ஒன்னா இருக்கணும், இந்த ரெண்டு கூட்டணிகளும் ஒரே இடத்துல நின்று பிஜேபி எதிர்க்கணும்னு சில வார்த்தைகளும் பேசியிருக்காரு. அது அவரோட தனிப்பட்ட கருத்துனும் பேசியிருக்காரு. ஒருவேளை இதுக்கான பதிலாக என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் அப்டேட்ஸ்ன்றது இதோட மோஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் அந்த வீடியோவில் கடைசியில் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பேசுகிறது இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றினது, இன்னொன்று இப்போ சமீபத்தில் ஜென்சி கோஆர்டினேட்டர் அன்பானந்தம் மரியப்பன் அவரோட அந்த ஒரு சரண்டரை பற்றி. முதல்ல இந்த ரீல்ஸ் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய அமைச்சர்கள் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு மற்றும் தாவேகாவினர் மேலே வைக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, எங்கே விசிட்டுக்கு போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இப்படி ரீல்ஸ் எடுத்து போகிறது ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்போ, அதுவும் அரசு பள்ளிகள்லாம் போடுறப்போ அது மிகப்பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்துது. அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு நடைமுறை இல்லை அந்த ஒரு பேட்டர்ன்றதை இவங்க மாற்றி ஆகணும். இல்லைனா எந்தெந்த நபர்கள் எல்லாம் இவங்களை ஆதரிச்சாங்களோ அவங்களே வெறுக்கிறதுக்கான ஒரு வழிவகையை உருவாக்கும். இதில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு போயிட்டு ஒரு மாணவி கிட்ட பேசுகிறப்போ அந்த வீடியோ ரொம்ப வைரலான ஒரு விஷயத்தை உருவாக்குச்சு, நெகட்டிவ் இம்பாக்ட்ன்றதை கொடுத்தது. ஒரு மாணவி கிட்ட போயிட்டு நான்லாம் என் ஸ்கூலுக்கு நார்மலாக பிரின்சிபல் என் பெஞ்சு முன்னாடி நின்னாலே எனக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், பதில் ஒழுங்காக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த பயம்ன்றது வரும். ஒரு குழந்தை முன்னாடி போயிட்டு ஒரு அமைச்சர் நிற்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அதே நிலைமை தான். அதுவும் அவங்க இங்கிலீஷில் சில கேள்விகளை கேட்குறாங்கன்னா பதிலே தெரிஞ்சாலும் அந்த இடத்துல பேச முடியாது. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் குழந்தைகளுக்கு அது லாங் டேர்ம் ஒரு எஃபெக்டை கூட கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல பயப்படுறாங்கன்றப்போ ஃபியூச்சரில் அவங்களை யாராச்சும் கேள்வி கேட்குறாங்க இல்லை பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் அவங்க நிற்கிறப்போ இதோட பாதிப்புகள் அந்த இடத்துல வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது லாங் டேர்ம் ட்ராமாவை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கிறது என்னன்னா, ஸ்கூலுக்கு விசிட்டு போகிறாங்க, சரி, ஒரு தொழில்துறை அமைச்சர் ஸ்கூலுக்கு விசிட்டுக்கு போகக்கூடாது, ஒரு பள்ளியை போயிட்டு ஆய்வு பண்ணக்கூடாது, எந்த ஒரு கேட்டகரியும் கிடையாது. ஆனால் இவங்களோட ஆய்வு இன்னும் ஒரு இடத்துல நடந்திருக்கணும். எங்கன்னு பார்த்தோன்னா, சென்னை திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிஞ்சு 18 நபர்களுக்கும் அதிகமாக இறந்துட்டாங்க. அந்த ஃபேக்ட்ரியை இவங்க போய் விசிட் பண்ணலை. நியாயப்படி பார்த்தா அவங்க விசிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போகாமல் விடுங்க, அதெல்லாம் அடுத்த கட்டம்.
உங்களோட டிபார்ட்மெண்ட்டின் கீழே ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல நீங்கள் போய் முதல்ல நின்று இருக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் போறாரோ இல்லையோ, நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல முதல்ல நின்று இருக்கணும். ஆனால் அங்கே போகாதப்போ அது சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இந்த இடத்துல கேட்கப்படுது. இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒன்று. ஒரு அமைச்சர் நல்லது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை பாராட்டி ஆகணும். அதே சமயத்தில் சில தவறுகள் நடக்குதுன்னா அதையும் வெளியில் பேசி ஆகணும். பேச வேண்டியது நம்மளோட கடமை. நான் சொல்லிட்டேன். அடுத்தது அந்த ஜென்சி டிஎம்கேவோட கோஆர்டினேட்டரை பற்றினது. ஏன்னா கோர்ட்டில் நிறைய ட்ராமா நடந்தது. இதை ட்ராமான்னு சொல்கிறது எத்தனை பேருக்கு கோவத்தை கொண்டு வரும்னு தெரியல. ஆனால் நடந்ததுலாம் ட்ராமா தான். ஒரு வழக்கறிஞர் வராங்க, அவங்கள உள்ள விட மாட்டேன்னு பிரச்சனை நடக்கிறப்போ, அதாவது அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அவங்கள உள்ள விடுங்க ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ, அதற்கான பேச்சுவார்த்தைக்கு வெளியில் போயிட்டு இருக்கப்போ இவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் உள்ளே இருந்து வீடியோ போடுறாரு. ஆனால் ரெண்டாவது எப்படி அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதுன்னா, வெளியில் ஒரு அக்யூஸ்டை நாங்கள் கொண்டு போயிட்டு, அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபரை நாங்கள் கொண்டு போயிட்டு சரண்டர் பண்ண போகிறோம், அவங்கள உள்ள விடாமல் காவல்துறை தடுக்குது. இது யாரோட தூண்டுதலின் பேரில் நடக்குது? சரண்டராக வரவங்களை கூட காவல்துறை விடலைன்னா அப்போ இவங்களோட திட்டம் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க விட மாட்டேன்னு சொன்னது காரு, இவங்க வெளியில் காமிக்கிறது இல்லை அக்யூஸ்டை சரண்டர் பண்ண போகிறப்ப விட மாட்டேன்னு. இது ஒன்றாவது பரவாயில்ல. சில நாட்களுக்கு முன்னாடி எம்எல்ஏ பல்லவி அவர்களை வச்சு பெரிய ஒரு ஸ்பூஃபை இந்த ஜென்சி டிஎம்கே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது பல்லவி கர்மான்ற மாதிரி பேசினாங்க. இது பல்லவி கர்மாவா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தாயும் அது அவங்களோட குழந்தையும் என்ன நக்கல் அடிக்க முடியும்ன்றதுக்கு அந்த தாயோட கர்மா வெளியில் வெளிப்பட்டிருக்கு. இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரோட அம்மா சொல்கிறாங்க, என்ன குழந்தையை கொண்டு வர சொல்லு, குழந்தைய கொண்டு வர சொல்லு. குழந்தைக்கு அந்த இடத்துல என்ன வேலை? ஜெயிலில் நீங்கள் சரண்டர் பண்ண கூட்டு போகிறீங்க, குழந்தைய கார்லேயே விட்டு வரலாம். அப்போ குழந்தையை கொண்டு வரீங்கன்னா நீங்கள் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது தான் கொண்டு வரீங்க. அதாவது பரவாயில்ல, தன்னுடைய மகன் வந்து யாரையுமே வந்து தப்பாக பேசலை, யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசலை, தமிழ்நாட்டோட நல்லதுக்காக தான் பேசலாம். என் மகன் வந்து தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக தான் பேசலான்னு சில வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பையன் பேசின வீடியோ யாரும் போட்டு காமிக்கலன்னு நினைக்கிறேன். போட்டு காமிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. ஒருவேளை அவங்க காமிக்கலைன்னா அவங்க கண்ணில் படுற வரைக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். அவர் பேசின பேச்சை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒன்று. வல்கரான வேர்ட்ஸ் ஒரு சிஎம்ஐ பற்றியும் அவரோட குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் ஏனோ தானோன்னு பேசியிருக்கிறது அது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. ஆனால் அதுக்கே இப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அதுவும் உள்ள சரண்டராக வர விடவங்களை தடுக்காமல் பண்ணுறாங்கன்னா இது என்ன மாதிரி பேட்டர்னில் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியல. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒரு ஐடி விங்கோட சப்போர்ட் இருக்குது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கட்சியோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம எதையும் பேசக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பின்னாடி வந்து நிற்க மாட்டாங்கன்றப்போ சஃபர் ஆக போகிறது அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான். அதுக்கு இந்த ஒரு நிகழ்வும் பெரிய எடுத்துக்காட்டாக மாறி இருக்கு. இதுக்கப்புறமா அது மாறுதான்றதை பார்ப்போம். அண்ட் கடைசியாக ஜூலியை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்த கிட்னி முறைகேடில் ஜூலிக்கும் தொடர்பு இருக்கின்ற மாதிரி பல செய்திகள் வந்து பல நாட்களாக வந்துட்டு இருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் கிட்டேருந்து வந்திருக்கு. இந்த கிட்னி முறைகேடில் தொடர்புடைய நபர்களை பற்றியும் அந்த வழக்கானது திரும்பவும் தோண்டி எடுக்கப்பட்டு அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய மருத்துவமனைகள், இதில் யார் யாரெல்லாம் பெரும் தலைகள் சிக்க போகிறாங்கன்றது பெரிய ஒரு செய்தியாக இப்போ மாறிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கான விசாரணை தொடங்கப்பட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது தொடங்கப்பட்டால் ஜூலிக்கும் இதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட பல ஆதாரங்கள் சில நபர்கள்னால இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக பேசின விஷயத்தை பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசுனது உங்களுக்கு என்ன தோணுன்றதையும் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.